வணக்கம் மகளே. நான் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ப்ளவுஸ் கட்டிங் தான். இது 44 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங். இதில் கட்டிங்கோட சேர்த்து ஸ்டிச்சிங் வீடியோ அது ரெண்டும் இருக்குது. நீங்களும் இது மாதிரி வெட்டி தச்சு எடுத்து இப்படி இருக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மகளே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ப்ளவுஸ் கட்டிங் தான். ஒரு வெட்டிங் ஆர்டர் உண்டு, அது செய்ய போகிறேன். இதில் 5 ப்ளவுஸ் இருக்குது. வாங்க அப்படி வெட்டலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இடுப்பு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 2 லைன் போட்டு கொள்ளலாம். 1 இன்ச்சு அளவு இருந்தால் போதும். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக பட்டி ஒன்று வச்சு ஜாயின் பண்ணி தான் தைக்க போகிறோம். இதோட உயரம் 15 அரை எடுத்திருக்கேன். உயரத்தை வச்சுட்டு தையலுக்கு 4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுட்டு 2 லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். நெக்கோட அகலம் நான் 4 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் அளவு 3 இன்ச்சு, தையலுக்கு 4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுட்டு நெக்கோட ஹைட்டு 10 இன்ச்சு, நான் 9.25 வைக்கிறேன். ரெடி அளவு நம்ம 10 வரும் வச்சுட்டு அந்த லைனையும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இது பெரிய ப்ளவுஸ் சொன்னபடியாக நான் 4 இன்ச்சு கழுத்து நெக்கோட அளவு வச்சுருக்கேன், அகலம் வச்சுருக்கேன். உயரம் 10 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இது ஆம்கோல் அளவு 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோல் அது லைனை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஆம்களோட முதல்ல பாடி மெஷர்மெண்ட் 44, லூஸ் இப்போ 4 இன்ச்சு லூஸ் வைக்கிறோம். நம்ம வச்சிருக்கு மொத்தம் 48 இன்ச்சு வரும். அதை 4 பிரித்து இப்படி ஃபுல் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வைக்க வேணும். அதில் 4 பிரித்து பண்ணால் 12 இன்ச்சு வரும். வச்சுட்டு சீமையில் கொஞ்சம் 1.5 இன்ச்சு வச்சுட்டு அந்த லைனை நம்ம போட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஆம்கோல் வளைவு 1.25 இன்ச்சு வச்சு வளைவா நம்ம ஆம்கோலை வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். இது 1.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். நான் 1.25 வச்சுருக்கேன். சரி, இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நெக்கோட நெக் நீங்கள் வெட்டக்குள்ள 4 இன்ச்சில் நம்ம வெட்டக்கூடாது. அந்த உள்ளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் அந்த கட் பண்ணி எடுக்கணும். 4 இன்ச்சில் வெட்டினோம்னா நம்ம பெருசாக போயிடும். நம்ம சைட் மார்க்கு வச்சுட்டு நெக்கோட அதையும் வச்சுட்டு இப்போ ஃப்ரண்டை வெட்டி எடுத்துக்கொள்ளும். முதல்ல ஷோல்டர் லைனை 2 லைனையும் போட்டு எடுத்துக்கொண்டு சைடில்
வளமையாக இதில் 1/4 இன்ச்சு குறைப்போம். இது கொஞ்சம் அளவு பெரிய அளவுன்றபடியாக நான் அந்த 1/2 இன்ச்சு அதில் குறைக்கல. இல்லாட்டி நீங்கள் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதில் குறைச்சி எடுக்க வேணும். நெக்கோட அளவு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். நார்மலாக எல்லாருக்கும் 6 இன்ச்சு பொதுவான அளவு தான். அதிகம் தேவை என்று கேட்டால் நம்ம கூட்டி வைக்கலாம். நெக்கை வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஜூ நெக் தான் போட்டிருக்கேன். 5 ப்ளவுஸும் ஒரே மாடலில் ஒரே மாதிரி தைக்க வேணும். அதுக்காக ஜூ நெக் தான் போட்டிருக்கேன். நெக்கோட அளவு வச்சுட்டு சைடில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அந்த 1/2 இன்ச்சு துணி எதுக்கு விடுறேன்னு சொன்னால் ஆம்கோல் ஒரு டாட் ஒன்று நம்ம பிடிப்போம். அந்த டாட்டுக்காக அதில் 1/2 இன்ச்சு விடணும். நீங்கள் எவ்வளவு பிடிக்கிறீங்களோ அந்த அளவு விடலாம். 3/4 இன்ச்சு வரைக்கும் விட்டால் போதும். ஆம்கோல் வளைவை வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஆம்கோல் முன் உயரம் 14.5 நான் எடுத்திருக்கேன். ஆக்கள் அந்த உயரத்துக்கு ஏற்ற அளவு அதில் உயரம் மாறுபடும். அந்த சென்டர் பாயிண்ட் மெயின் டாட்டோட பாயிண்ட் நீங்கள் நெக்கிட அளவுலேருந்து 1 இன்ச்சு அதிகம் வச்சிங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் வந்துடும். 2 சைட்டுக்கும் 2 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சுட்டு இந்த லைனை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். நெக்கு நான் 4 இன்ச்சு வச்சுருக்கேன். அதோட 1 இன்ச்சு அதிகம் வச்சு அந்த சென்டர் பாயிண்ட் மெயின் டாட்டோட சென்டர் எடுத்துருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இந்த எல்லா அளவுக்கும் நீங்கள் இதே மாதிரி அந்த மெயின் டாட்டோட சென்டர் எடுக்கலாம். நீங்கள் எவ்வளவு நெக்கோட அளவு வைக்கிறீங்களோ அதிலிருந்து 1 இன்ச்சு அதிகம் வச்சா போதும். அந்த கணக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோதான். அதில் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஆம்கோல் புடஞ்சி எடுப்போம். அது அதிகம் கூட இங்கே எடுக்க தேவையில்லை. நான் ஒரு 1/4 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். இது நான் இந்த கோடு போட்ட லைன்லேயே வெட்டுறேன். நான் என்னென்னா நம்ம ஃப்ரெண்டு வச்சு இந்த அளவு எடுத்தபடியே அந்த கோட்டிலே வெட்டலாம். சிலிவை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். சிலிவுக்கு லைனிங் ப்ளவுஸ் தானே, ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். உள்ள கொஞ்சம் துணி இருந்தால் நம்ம மேலால் தையல் போடக்குள்ள நல்லா இருக்கும். நெக்கோட உயரம் 11 இன்ச்சு வச்சுட்டு அந்த தையலுக்கு வச்சுட்டு ஒரு 2 லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அடிக்கையோட அகலம் 12 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சுட்டு சீமையில் கொஞ்சம் 1.5 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் எப்போவுமே எல்லா ஸ்லீவுக்கும் ஒரு 6 இன்ச்சு உயரத்தில் ஒரு அளவு சுற்றளவு எடுக்கணும். எனக்கு இதில் 15 நான் 7.5 வந்துருக்கேன். அதிலேருந்து நம்ம அந்த அளவுலேருந்து 1.5 இன்ச்சு அதிகம் வச்சோம்னா அந்த ஆம்கோல் அளவு வந்துடும்.
அதுக்காக தானே அந்த அளவு எடுக்கிறது. இப்போ அதிலேருந்து ஒரு 3 இன்ச் மைனஸ் பண்ணணும். வச்சுட்டு சீமையில் கொஞ்சம் 1.5 இன்ச் வச்சுட்டு இந்த லைனை போட்டுக்கொள்ளலாம். சிலை வட்டம் முதல் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்கிற ஆம்கோல் தான் நமக்கு சரியான ஆம்கோல் அளவு. சிலைவில் சில நேரம் வித்தியாசப்படும். வட்டம் முதல் ஒரு பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்கிற ஆம்கோலை செக் பண்ணி அதுக்கு பிறகு கட் பண்ணணும். அவருக்கு அளந்து பார்த்துட்டு இதில் எதுவும் டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா நம்ம ஸ்லீவில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பேக் பார்ட்டில் ஒன்றும் செய்யக்கூடாது. அது நமக்கு சரியான அளவாக இருக்கும். இதில் ஒரு 1/4 இன்ச் வித்தியாசம் வருது. நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நான் ஸ்லீவில் தான் செய்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி அளவு வித்தியாசப்பட்டுதுன்னா நீங்கள் ஸ்லீவில் உள்ள ஆம்கோலில் தான் அளவு வச்சு திருத்தி வெட்டி எடுக்கணும். இந்த அளவு வந்து கொஞ்சம் பெரிய அளவு. அதில் அவங்களோட கையோட அந்த அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிறபடியாக நம்ம இதில் இந்த வளைவை வந்து மேல் வளைவு எடுத்து தான் இந்த கை வெட்ட வரும். நம்ம வளமையான நோவல் சிலை வந்து நம்ம உள்ளுக்கு வளைச்சி வெட்டுவோம். இது வந்து மேல் வளைவு வச்சு எடுத்தால் தான் சரியாக அவங்களுக்கு அந்த அமையும். அது இதே மாதிரி பெரிய அளவுகளுக்கு இப்படி தான் நீங்கள் இந்த கை வெட்டணும். இல்லாட்டி அந்த இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் முதுகு பக்கம், அது பார்க்க அசிங்கமாக இருக்கும். நீங்கள் எப்படி வெட்டி ஒரு ப்ளவுஸை போட்டு பாருங்க, அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. நம்ம வளமையாக இல்லை கவர் தட்டு வெட்டுறது, நம்ம வளமையாக வெட்டுறது போல் அந்த உள்குழிவு ரேஞ்சில் வெட்டி எடுக்கலாம். அது நீங்கள் வளமையாக வெட்டுறது போல் வெட்டலாம். கொஞ்சம் பெரிய கைகள் வரவுக்குள்ள நீங்கள் இப்படித்தான் மேல் வளைவு வச்சு தான் சிலிவு வெட்டவும். முன்பக்கத்து மாக்கையும் வச்சுட்டு பட்டி கிராஸ் பட்டி வெட்டி எடுக்கலாம். இது வந்து நான் தைக்கக்குள்ள அதில் ஃபுல் வீடியோ நீங்கள் தைக்கக்குள்ளே பார்க்கலாம். அந்த அதில் கட்டிங்க. இப்போ இதில் நான் ரஃபாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும். ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதில் அந்த கட்டிங் இல்லாமல் உங்களுக்கு விளங்கும். அந்த நீங்கள் ஃப்ரண்ட் பேக் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வர கேப்புக்கு அந்த பட்டி எடுத்தோம்னா எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை, சரியாக வரும். நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். வளைச்சி ஒரு 1/4 இன்ச்சு வச்சுட்டு ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். வச்ச பிறகு அளவு வந்து நமக்கு லைனிங் தான் சரியான அளவு. மேலே இருக்கிற துணிகளை வெட்டி விட்டு கொள்ளலாம்.
ப்ளவுஸுக்கு வந்து பட்டி சரியா முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். அது நம்ம சரியா தைக்காட்டி ஏதாச்சும் ஒரு பிழை கொண்டு வரும். எங்கேனாலும் தையல் ஓடிட்டேன்னு சொன்னால் அது இழுத்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் ப்ளவுஸு தைக்கக்குள்ள அதில் அளவை நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்து வச்சிங்கன்னா சரியாக வரும். 2 பேக்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீழே எவ்வளோ தேவையோ அதை பட்டிக்கு எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் சரியான ஃபிட்டிங் நமக்கு கிடைக்கும். நான் தைக்கும்போது அதை உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி நீங்களும் தைச்சி பார்த்துக்கணும். கட்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கணும். ஃபுல்லாக த்ரெட் பைப்பிங் வச்சு தைக்கப்பேன். அது எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். அதில் நம்ம ஒரு இன்ச் அகலத்தில் துணி எடுத்துட்டு உள்ளது த்ரெட் வச்சுட்டு சிங்கிள் ஃபுட் போட்டு தைக்கணும். டபுள் ஃபுட் போட்டிங்கன்னா அந்த தையல் த்ரெட்டுக்கு சைட்டில் வராது. அதுக்காக சிங்கிள் ஃபுட்டை மாற்றிட்டு அந்த த்ரெட்டு அருகால தைச்சிட்டு ஒரு 1/4 இன்ச் அகலம் இருந்தால் போதும். அதை வெட்டி எடுத்துட்டு சிலுவையில் வச்சு தைச்சி அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அது த்ரெட்டு அருகாலேயே தைக்க வேணும். அப்போ நமக்கு அந்த அந்த நூல் பைப்பிங் மட்டும் நமக்கு வழியில் தெரியும். மெயின் கிளாத்தில் வச்சு அந்த தையலுக்கு அருகால தைச்சி வந்தால் சரியாக நூல் த்ரெட்டுக்கு அருகாலே கிடைக்கும் நமக்கு தையல். லைனிங்கில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம லைனிங் தான் சரியான அளவு வளர்த்து ஒரு தையல் போட்டு வெட்டி எடுத்தோம்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணிகளெல்லாம் வெட்டி எடுக்கலாம். ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிட்டு பேக்கை ரெடி பண்ணி கொள்ளலாம். அதே போல் அந்த த்ரெட் பைப்பிங்கை வச்சுட்டு த்ரெட்டுக்கு அருகால தைச்சிட்டு அப்புறம் மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம முதல் தைச்ச அந்த தையலுக்கு அருகால அந்த தையலுக்கு மேலால் தையல் போட்டோம்னா சரியான அளவு கிடைக்கும் நமக்கு. இப்போ அந்த வளைவுகளில் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இல்லாட்டி கட் பண்ணாமல் தைச்சோம்னா அது சுருக்கம் வரும். வளைவுக்கு வெட்டி கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்க துவங்கலாம். லைனிங்கை அருகால
தையல் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்த நெக்கை வளைச்சி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். த்ரெட் பைப்பிங் அருகால தைச்சாத வழிதான் இருக்கும். இந்த தையல் நீங்கள் போடாமல் அயன் பண்ணியும் போடலாம். போட்டு அயன் பண்ணாலும் நல்லா ஃபினிஷிங் நல்லா தானே இருக்கும். வேறு பேக்கில் வர அந்த த்ரெட் பைப்பிங் அப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக வைக்கலாம். நீங்கள் இந்த லைனிங் ப்ளவுஸுக்கு நம்ம அந்த பட்டி பீஸில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு இப்போ பேக்கோட உயரத்தை பார்த்துட்டு அந்த உயரத்தில் தைச்சி எடுத்திங்கன்னா த்ரெட் பைப்பிங் வடிவாக வரும். ஒரு 1.5 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். இருந்தால் அது சரியான அளவாக இருக்கும். அளவான அகலம்தான். ஆகையும் அகலமாக வச்சா வடிவில்லாமல் இருக்கும். ஒரு தையல் அதில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்டை ரெடி பண்ணி எடுக்கலாம். இந்த பக்கங்கள் மாறாமல் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஃப்ரெண்டை ரெடி பண்ணி எடுக்கலாம். த்ரெட் பைப்பிங் அதே போல் வச்சு தைச்சி எடுத்துட்டு முதல்ல நெக்கை தைக்கிறேன். 2 பக்கமும் ஒரே மாதிரி பக்கங்கள் மாறுபடாமல் தொடர்ச்சியாக தைக்கணும். தைச்சி எடுத்துட்டு மெயின் கிளாத்தில் அந்த த்ரெட்டுக்கு அருகால தைச்சிடுங்க. அதே போல் 2 பக்கத்தையும் ஒரு தொடர்ச்சியாக தைச்சி எடுத்துக்கொள்ளணும். அடுத்து இந்த வளைவுகளில் மட்டும் வெட்டினா போதும். வெட்டிட்டு லைனிங் அருகால வளமையாக அந்த ஒரு தையல் போட்டு எடுத்துக்கொள்ளணும். எல்லா லைனிங்கும் அருகால ஒரு தையல் போட்டு எடுத்துக்கொள்ளணும். இந்த நெக்கு ஓரத்தில் மெயின் கிளாத்தில் அதே போல் ஒவ்வொரு தையல் போட்டு எடுத்துட்டு டாட்டு பிடிக்கலாம். டாட்டு 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். உயரம் வந்து 3.25 வச்சுட்டு 2 அளவையும் ஒரே மாதிரி மார்க் பண்ணி வச்சுருங்கன்னா அப்புறம் அது மாறுபடாது அளவுகள்.
வச்சுட்டு மெயின் டாட்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளலாம். சைட் டாட் வந்து ரெண்டையும் ஒரே அளவில் அந்த மடித்து எடுத்தீங்கன்னா எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் அந்த டாட் போட்டா போதும். இதோட உயரம் வந்து நம்ம மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச் அகலம் இதில் வச்சுட்டு அது மீதமாக வாரத்தை டாட்டாக பிடிக்கணும். ஆம்கோல் டாட் அதே போல் மெயின் டாட்டுக்கும் இந்த ஆம்கோல் டாட்டு அந்த கேப்பு வந்து 1.5 இன்ச்சு வச்சு இருக்கணும். மற்ற மெயின் டாட்டையும் போட்டு சைட் டாட்டையும் போட்டு எடுத்துட்டு ஆம்கோல் டாட் போடக்குள்ள மட்டும் முதல் படித்த ஆம்கோல் டாட்டு அதை ரெண்டையும் அளவை செக் பண்ணி பார்த்துட்டு தான் பிடிக்கணும். அந்த அளவு மாறுபடக்கூடாது. அதே போல் கேப்பு வந்து 1.5 இன்ச்சு இருக்கணும். வச்சுட்டு அந்த டாட்டை பிடிச்சி எடுத்துக்கொண்டாங்க. ரெண்டு சரியாக இருக்கான்னு பார்த்து கொள்ளணும். இப்போ நம்ம பட்டியை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம். 1 இன்ச் அகலத்தில் முதல் தச்சு எடுத்து அடியில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கொள்ளணும். நான் 2 லைனிங் துணி எடுத்திருக்கேன். பட்டி கொஞ்சம் நமக்கு கனமாக கிடைக்கணும். இருந்தால் தான் அந்த சுருக்கங்கள் வராமல் நல்லா இருக்கும், திக்காக கிடைக்கும். அதே போல் 1 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். அந்த தையல் 1 இன்ச்சு அகலத்தில் தச்சுட்டு அந்த பட்டி 2 தையல் போட்டு எடுத்துக்கொண்டாலும் நல்லா. இப்போ இது நம்ம பட்டியோட அளவு இப்படித்தான் எடுக்கணும். பேக்கையும் ஃப்ரண்டையும் போட்டு எடுத்துட்டு நம்ம தேவையான எவ்வளவு பேப்பர் இருக்கோ அந்த அளவு தான் நம்ம பட்டி எடுக்கணும். இப்படி எடுக்கக்குள்ளதான் அது எந்த மாற்றமும் வராது, சரியான அளவு நமக்கு கிடைக்கும். அது ஒரு போட் மாதிரி ஒரு ஷேப்பில் அந்த வெட்டி எடுக்கணும். 4 இன்ச்சும் 3/4 இருக்குது. பட்டி ஃப்ரண்டை வச்சு அட்டாச் பண்ணலாம். ஃப்ரண்டை பக்கத்தில் மேலே வச்சுட்டு வச்சிங்கன்னா ஆனால் அந்த அளவுகள் சரியான அளவில் தைச்சு எடுக்கலாம். அந்த ஹூக்கு பட்டியை ரெடி பண்ணுவோம். முதல்ல ஹூக்கு பட்டி தைக்கலாம். ஹூக் பட்டி ஒரு 3/4 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். 3/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1 இருந்த அளவில் இருந்தால் போதும். ஹூக்கு பட்டி அவ்வளோ அகலம் தேவையில்லை, 3/4 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும்.
ஐப்பட்டி தைக்கக்குள்ள ஃபினிஷிங் வந்து வெளியில் வரணும். உள்ளுக்கு வச்சு பக்கம் வச்சு தைச்சி எடுத்துக்கொள்ளணும். பிரட்டி எடுத்துட்டு ஃபினிஷிங் ஒரு வெளிப்பக்கம் வரும். அந்த வி தையலை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். தையல் எல்லாம் முடிச்சிட்டோம். ஃப்ரண்டையும் பேக்கையும் வச்சு அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ண முதல் நம்ம ராம்கோல் 2 சரியாக இருக்கணும். அடியில் நமக்கு இடுப்பு 2ம் சரியாக இருக்கும். ஃப்ரண்டும் பேக்கோட இடுப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். நான் இடுப்பு தேவையான அளவு வச்சு எடுத்துட்டேன். சைட்டு தையலை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். வேறு சிலிவ் வந்து நான் சிலிவை தனியாக பேக்கு தனியாக தைக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி தைச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜாயிண்ட்டுகள் எல்லாம் மாறாமல் ஆம்கோல் ஜாயிண்ட்டு 2ம் சரியாக கிடைக்கும். நமக்கு அந்த சிலிவும் வந்து நம்ம நல்லா பார்க்க ரவுண்டு மாதிரி இருக்கும். பட்டியோட அந்த இடுப்பு 2 அளவையும் வச்சுட்டு சைட் தையலை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இடுப்பு பட்டியோட அளவு ஆம்கோல் எல்லாம் சரியாக நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வருதான்னு பார்த்துட்டு பிறகு சிலிவை அட்டாச் பண்ணணும். அப்படி ஒரு சுருக்கங்களும் இல்லாமல் தைச்சி எடுத்துக்கொள்ளணும். ஆம்கோல் அளவை இதில் சரியான அளவை வச்சுட்டு சிலிவை தனியாக தைச்சி எடுத்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணினா ப்ளவுஸ் முடிஞ்சிடும். இந்த உயரங்கள்லாம் அகலம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சிலிவு 2யும் நல்ல பக்கம் பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி சிலிவத்தோட நல்ல பக்கம் வெளியில் இருக்கணும். முடியோட நல்ல பக்கமும் வெளியில் இருக்கும். ஜெடி 2யும் பேக்கில் வச்சுட்டு அட்டாச் பண்ணி சிலிவை ஏற்றணும். 2-3 ப்ளவுஸ் நீங்கள் ஏதாச்சும்
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்புறம் நீங்கள் இப்படி தைக்கிறதுக்கு தான் நீங்கள் விருப்பப்படுவீங்க. ஏன்னா இது நல்ல ஃபினிஷிங் எனக்கு நல்லா வருது. நான் இப்போ எல்லா ப்ளவுஸும் இப்போ இப்படி தான் தைக்கிறேன். ஆம்கோல் அந்த ஒரு கொஞ்சம் தையல் தான் அதை பிரித்து போட்டு தைக்கலாம். அது பெரிய வேலை இல்லை. இதே போல் தைச்சு விடுங்க, நல்லா இருக்கும் ஃபிட்டிங். தெளிவு நல்ல ரவுண்ட். ஓகே, அவ்வளோதான் ஸ்டிச்சிங் வீடியோ ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு இடுப்பு பட்டி, ஆம்கோல் அளவு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஷோல்டர் எல்லாம் இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு கொண்டா ஃபிட்டிங் நமக்கு பயப்பட தேவையில்லை. சரியாக தான் இருக்குது. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் தச்சு பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.